அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்ற துவாவில் ரஜபின் என்று ஓத வேண்டுமா அல்லது ரஜப என்று ஓத வேண்டுமா? புனித ரஜப் மாதம் வந்துவிட்டால் எல்லோரும் இந்த துவாவை அதிகமாக ஓதுவார்கள். அவ்வாறு ஓதும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான என்ற துவாவை ஓதுவார்கள் என்பதாக அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபலாயுல் அவ்காத் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல நூல்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்பதாக, லைஃபான ஹதீஸ் என்பதாக சொல்கின்றார்கள். அதிலேயும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய பலவீனம் ஒரு இலேசான ஒரு குறைவான ஒரு பலவீனம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதை பற்றி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது தபீனுல் அஜப் என்ற நூலிலே ஹதீஸுன் லைஸ பில் கவியி, அதாவது ஒரு பலமான ஹதீஸ் அல்ல என்பதாக சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸுன் லைஸ பில் கவியி என்ற வார்த்தைக்குரிய விளக்கமாக சில அறிஞர்கள் இது மக்பூல், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எப்படியாக இருந்தாலும் இது ஒரு அமலுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக கேட்பதும் இந்த ரஜப் மாதத்திலே ஷஅபான் மாதத்திலே பரக்கத்து செய்யும்படியாக கேட்பதும் இருக்கின்றது. எனவே இது துஆவாக இருப்பதன் காரணமாக இதை கேட்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மாறாக இதை கேட்பதன் மூலமாக நிறைய அருள்களும் பரக்கத்துகளும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சலஃபுகளும் அவ்வாறு தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்து காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது இதிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் என்று ஓத வேண்டுமா அல்லது ஃபீ ரஜப என்று ஓத வேண்டுமா? இதிலே சரியான முறை அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் என்று தன்வீன் வைத்து ஓதுவதுதான் சரியான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது சம்பந்தமாக முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அல் அதபு ஃபீ ரஜப் என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ரஜப் என்ற சொல் முன்சரிஃபாகும். இந்த லக்ஸரி அதிகமான உலமாக்கள், அதிகமான அறிஞர்கள் இந்த ரஜப் என்பதை முன்சரிஃப் என்று சொல்கின்றார்கள். அதாவது அரபியிலே தெரியும் முன்சரிஃப் கைர் முன்சரிஃப் என்று இருக்கின்றது. முன்சரிஃபாக இருந்தால் அதிலே தன்வீன் வரக்கூடியது, ஜர்ரும் தன்வீனும் வர இயலுமானது. எனவே அந்த அடிப்படையிலே அதிகமானவர்கள், அதிகமான அறிஞர்கள் ரஜபின் இது ரஜப் என்பது முன்சரிஃப் என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து என்பதாக சொல்கின்றார்கள். இதுதான் வஹுவல் அல்ஹரு, இதுதான் மிக சரியான. வக்கீல ஒரு கீழ் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரஜப என்ற ஒரு கீழ் தான் இருக்கின்றது. ஆனால் மிக அலுஹரான மிக சரியான சொல் ரஜபின் என்று தன்வீன் வைப்பதுதான் சரி என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதே போன்று அவர்கள் மிர்காத்திலே சொல்லும் பொழுது இதா தஹல ரஜபுன் என்று வரும் பொழுது முனவ்வனுன், அது தன்வீன் வைக்கப்பட்டு தான் வாசிக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இமாம் அசீசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸிராஜுல் முனீர் என்ற நூலிலே இது ஜாமிஉ ஸகீருடைய விரிவுரையிலே அவர்கள் சொல்கின்றார்கள், இதா தஹல ரஜபுன் பித் தன்வீனி, தன்வீன் கொண்டுதான் வாசிக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போன்று காலல் ஃபய்யூமியு ஃபில் மிஸ்பாஹ் என்ற நூலிலே இமாம் ஃபய்யூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது ரஜபுன் மினஷ் ஷுஹூரி முன்சரிஃபுன், இந்த ரஜப் என்பது இந்த முன்சரிஃபான ஒரு சொல்லாகும், மாதங்களிலே உள்ளது, அது முன்சரிஃபான சொல்லாகும் என்பதாக இமாம் ஃபய்யூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதே கருத்தை சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதே கருத்தை சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல அறிஞர்களும் இந்த முன்சரிஃபாக வைப்பதுதான் மிக சரியானது என்பதாக சொல்கின்றார்கள். இதே போன்று ஹாஷியத்துல் ஹுலரியிலேயும் அதே போன்று இன்னும் இலக்கண சம்பந்தமான பல நூல்களிலேயும் இந்த விஷயத்தை பேசுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அந்த ரஜப என்று ஃபத்ஹா வைப்பது அது ஒரு கீழாக இருந்தாலும் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம், அதிகமான நஹ்வீன்களுடைய முஹத்திஸீன்களுடைய கருத்து பிரகாரம், அதிலேயும் இந்த ஹதீஸுடைய ரிவாயத்தின் பிரகாரம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் என்று ஓதுவதுதான் சரியானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் ரஜப என்று ஓதுகின்றார்கள், அதை விட இதுதான் ரஜபின் என்று ஓதுவதுதான் மிகச்சரியானது, அதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து, அதுதான் அலுஹரான சொல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.